வணக்கம், இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் மயூரன். இன்றைய காணொளியில உதயநகர் கிழக்கு கிளிநொச்சி என்று சொல்ற இடத்துல 3.5 பரப்பு காணி விற்பனைக்காக வந்திருக்கு. வீட்டுடன் விற்பனைக்காக வந்திருக்கு. முன்னுக்கே மதில் எல்லாம் கட்டி அழகிய டபுள் கேட் எல்லாம் போடப்பட்டிருக்குது. உள்ள பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு வீடு, அது தவிர பயன் தரும் மரங்கள் நிறையவே இருக்குது. இது தொடர்பான முழுமையான காணொலியை நாங்கள் பார்வையிடுவதற்கு முதல்ல மறக்காம இப்பொழுது நீங்கள் என்னுடைய காணொலியில் முதலாக பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறீர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொண்டு காணொலியை பார்வையிடுங்கள். இந்த காணி ஏனையின் பிரதான வீதியிலிருந்து 700 மீட்டர் தூரத்திலையும் வைத்தியசாலையிலிருந்து 750 மீட்டர் தூரத்திலையும் இந்த காணி அமைந்திருக்குது. அது தவிர பார்த்தீர்களாக இருந்தால் 1 கிலோமீட்டர் தூரத்துல பேங்காக இருக்கட்டும், பெரிய பெரிய கடைகள் அனைத்தையுமே கொண்ட ஒரு காணியாக இந்த காணி காணப்படுது. எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அனைத்து இடங்களையும் அருகாமையிலேயே கொண்ட ஒரு காணியாகவும், அது மட்டுமல்லாமல் பாதுகாப்பான 4 திசையும் அயலை கொண்டிருக்குது. பயன்தரு மரங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் பாக்கு மரம் 50 நிக்குது. நிறைய பாக்கு மரம் பூத்துட்டு எல்லாமே காய்க்கிற நிலையில நிக்குது. அது தவிர தென்னை 4 தென்னை நிறைய காய் காய்க்கிற தென்னை நிக்குது. மா நிக்குது, பிலா நிக்குது, அது தவிர தேசி நிக்குது. அனைத்து எல்லா மரங்களுமே பயன் தரக்கூடிய மரங்களாக காணப்படுது. கமுகுல அரைவாசி இப்பொழுது பயன் தர நிலையிலையும், அரைவாசி இன்னும் 1 வருடத்தில் பயன் தரக்கூடிய நிலையிலையும் இந்த காணி விற்பனைக்காக வந்திருக்கு. காணி முழுவதும் பைப்லைனிங் மூலம் தண்ணி பெறக்கூடிய வசதி செய்யப்பட்டிருக்குது. அது தவிர வாட்டர் சப்ளை லைனும் இந்த காணிக்கு எடுக்கப்பட்ட நிலையில இருக்குது. நாங்கள் இப்பொழுது சுற்றி இந்த காணியை பார்வையிடுவோம். இறுதியாக வீட்டை பார்வையிடுவோம். கிளிநொச்சி உதயநகர் காணிக்கு பெயர் போன ஒரு இடமாக காணப்படுகின்றது. அதிக அளவிலே காணி விற்பனை செய்யப்படும் ஒரு பகுதியாகவும், தற்சமயம் விற்பனைக்கு காணி இல்லாத ஒரு பகுதியாகவும் காணப்படும் ஒரு இடம்தான் உதயநகர். அங்கு பிரசித்தி பெற்ற ஆக்கள் நிறைய பேர் வசிப்பதால இந்த இடத்துக்கு இன்றைக்குமே காணிக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது. அவ்வாறு அமைந்த ஒரு இடத்துல இந்த காணி அமைந்திருக்குது. போக்குவரத்துக்கும் மிக மிக இலகுவான இடத்துல இந்த காணி அமைஞ்சிருக்கிறதால இந்த காணொலியை பார்வையிட்டுக் கொண்டிருக்கும் நீங்கள் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். அவசரமாக இந்த காணி விற்பனைக்கு வந்திருக்குது. முந்தியவர்களுக்கு இந்த காணி அதிர்ஷ்டமான ஒரு காணி என்றுதான் சொல்ல வேண்டும். நல்ல இடத்துல அமைந்திருக்குது. நிறைய உறவுகள் இவ்வாறு பகுதிகளில் காணி வரும் பொழுது வாங்காது விட்டு விடுவார்கள். பிறகு இந்த பகுதியில் காணி வேண்டும் என்று கேட்பார்கள். அவ்வாறு நீங்களும் தவற விடாமல் இந்த காணியை கதைத்து பேசி எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய இந்த காணொலியை பார்வையிட்டுக் கொண்டிருக்கும் நீங்களும் இது போன்று உங்களுடைய காணிகளை விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். நல்ல முறையில் விற்பனை செய்து தர எனது யூடியூப் தளமானது இயங்கி வருகின்றது. நான் இதிலே குறிப்பிட்டிருந்தது போல இதில் பார்த்தீர்கள் என்றா தெரியும், வாட்டர் சப்ளை லைனும் காணப்படுகிறது. அது தவிர மேலே தென்னை எல்லாம் பாருங்க. நான் மேலே காய்கள் இருக்கிற விதம் எல்லாமே உங்களுக்கு காணொலியில காண்பிக்கிறேன். அப்பொழுதுதான் நான் கூறுவது உண்மை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். இப்ப வாங்க நாங்கள் இந்த காணியில அமைந்திருக்கிற வீட்டுக்குள்ளே சென்று வீட்டினுடைய முழுமையான அமைப்பை பார்வையிடுவோம். முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்பட ஒரு ஹோல் இருக்குது. அதுக்கு மேல தகரம் போடப்பட்டிருக்குது. நிலத்துக்கு நார்மலாக சீமெண்ட் இழுக்கப்பட்டிருக்குது. அது தவிர உள்ளுக்கு பார்த்தோம் என்று சொன்னால் 2 அறை பிராந்த கிச்சன் என்று சொல்ற அமைப்புல இந்த வீடு காணப்படுது. அது மட்டுமல்லாமல் 3வது அறைக்கு கொழுவல் எல்லாம் விடப்பட்டு கதவெல்லாம் போடப்பட்டிருக்கு. மேற்கொண்டு நீங்கள் கட்டி கொண்டால் அழகான ஒரு சதுர வீடாக இது காணப்படும். இப்ப நாங்கள் உள்ளே சென்று பார்வையிடுவோம். முன்னுக்கே பெரிய அழகிய கதவு போடப்பட்டிருக்குது. உள்ள நிலமும் சீமேந்தாகத்தான் காணப்படுது. நாங்கள் மேல சீலிங் எல்லாமே அடிக்கப்பட்டிருக்கு. அழகாக காணப்படுது. நாங்கள் உள்ளே சென்று பார்வையிடுவோம். ஹோலுக்கும் மேலே அழகிய சீலிங் எல்லாமே அடிக்கப்பட்டிருக்குது. ஃபேன் எல்லாம்
பூட்டப்பட்ட நிலையில் இருக்கு. 2 ஃபேன் வந்து கோளுக்கு வந்து பூட்டப்பட்டிருக்குது. கரண் வசதிகள் முழுமையான சீரான கரண் வசதியோட இந்த காணி வந்து காணப்படுது. இப்ப நாங்கள் 2வது அறையை வந்து உள்ளே சென்று பார்வையிடுவோம். இது வந்து 2வது அறை. மேலையும் வந்து அழகிய லெவல் சீட் அடிக்கப்பட்டிருக்குது. 2வது அறைக்கும் வந்து கதவு போடப்பட்டிருக்குது. அது தவிர ஃபேன் வந்து பூட்டப்பட்டிருக்குது. முழுமையாக பாதுகாப்பாக அறிக்கையான ஒரு அறையாக காணப்படுது. அடுத்தது நாங்கள் அப்படியே இந்த கோள் பகுதியால் வந்து சாமி அறையை வந்து பார்க்கிறோம். சாமி அறையும் உள்ளுக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னால் நிலம் வந்து சீமேந்தாகத்தான் காணப்படுது. மேலே வந்து அழகிய லெவல் சீட் வந்து அடிக்கப்பட்டிருக்குது. சாமி அறைக்கு வந்து ஃபேன் வந்து பூட்டப்படவில்லை. அது தவிர வந்து பார்த்தோம்னு சொன்னால் கதவு வந்து பலப்பான கதவு போடப்பட்டிருக்குது. ஜன்னல் எல்லாம் போடப்பட்டிருக்குது. அழகிய சாமி பட தட்டொன்று கட்டப்பட்டிருக்கு. இந்த சாமி அறைக்கு வந்து பார்த்தோம் என்று சொன்னால் கதவு வந்து சிங்கிள் கதவு வந்து அறிக்கையான முறையில் போடப்பட்டது. அதாவது டபுள் கதவு போடுறதை விட தனிக்கதவு சிங்கிள் கதவு வந்து எப்பயுமே ஒரு பலப்பானதாக காணப்படும். அவ்வாறு பலப்பான ஒரு கதவும் வந்து சாமி அறைக்கு போடப்பட்டிருக்கு. இந்த பகுதியில் வந்து கொரடோர் காணப்படுது. இந்த பகுதியில் தான் வந்து 3வது அறை இருக்குது. 3வது அறைக்கு நேர முன்னுக்கு வந்து சமையலறை காணப்படுது. நாங்கள் சமையலறையை பார்வையிட்டு 3வது அறைக்கு வந்து கதவு போடப்பட்டிருக்குது. கொழுவல் எல்லாமே விடப்பட்டிருக்கு. ஆனால் கட்டுப்படவில்லை 3வது அறை. நாங்கள் சுற்றி போய் பார்வையிடுவோம். சமையலறைக்குள்ளே பார்த்தோம்னு சொன்னால் அழகிய சிங் தட்டு கட்டியிருக்கணும். மாவுள் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்குது. அடுப்புக்கும் வந்து மாவுள் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்குது. அது தவிர வந்து ஒரு முக்கோண ஒரு மூலையில் வந்து வடிவான ஒரு டிசைனில் வந்து பொருட்கள் வைக்கிற தட்டு வந்து கட்டியிருக்கணும். அழகான முறையில் வந்து சமையலறை வந்து வடிவமைக்கப்பட்ட நிலையில் இருக்குது. கதவெல்லாம் போடப்பட்டிருக்கு. சமையலறைக்கும் மேலே வந்து பார்ப்போமாக இருந்தால் அழகிய லெவல் சீட் அடிக்கப்பட்டிருக்குது. அது தவிர நாங்கள் அடுத்ததாக வந்து இந்த காணியை சுற்றி வந்து பின்பகுதியில் இந்த 3வது அறையினுடைய வேலைப்பாடை பார்வையிடுவோம். நான் குறிப்பிட்டிருந்தது போல 3வது அறைக்கு வந்து கதவு வந்து போடப்பட்டிருக்குது. இப்போ நாங்கள் இதனுடைய பின்பகுதிக்கு வந்து பார்த்தோம் என்று சொன்னால் நான் குறிப்பிட்டிருந்தது போல இதில் நீங்கள் பார்வையிடுவது 3வது அறைக்கு கொழுவல் விட்டிருக்கிற பகுதி. இந்த காணியினுடைய விலை வந்து 93 லட்சம் என்பது உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு இந்த காணி பிடித்திருந்தால் என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். கதைத்து பேசி எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் விலையண்டில் உரிமையாளரோட கதைத்து பேசி எடுத்துக்கொள்ளலாம். என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். நன்றி உறவுகளே. அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம். மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த ஒரு காணொலியில சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் மயூரன்.